Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பொடலங்காய் முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரியல் நீங்க எல்லா சாதத்துக்கும் சைடு டிஷ்ஷா எடுத்துக்கலாம். இந்த பொரியல் கூட நீங்க வெறும் சாதம் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பொடலங்காயை இந்த மாதிரி நடுவுல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உள்ள விதையை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துருங்க. விதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பொரியலுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா காயிலையும் உள்ள விதைகள்லாம் எடுத்துருங்க. இப்போ எல்லா விதைகளையும் எடுத்தாச்சு. கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியல் பண்ணுறதுக்கு நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பட்டை மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொடலங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே வேகட்டும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நரிச்சுன்னு இருக்கக்கூடாது. தண்ணி சத்து இருக்கிற காயினால் இது சீக்கிரமே வெந்துடும். முட்டை சாப்பிடாதவங்க காய் வெந்ததும் இதில் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு கீழே அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கீழே கருகாமல் இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. முட்டை ஓரளவு வெந்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பொடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.